வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 17ஆம் தேதி 31/1/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி காலை 11:38 வரை பஞ்சமி, பிறகு ஷஷ்டி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். மேஷராசி. மேஷராசிக்கு 6வது இடத்துல இருக்கிற சந்திரனும் 6ஆம் வீட்டு அதிபதியான புதனும் ராசி அதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமாகவே இருக்கும். சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். சிலருக்கு குற்ற உணர்ச்சி மனசுல இருக்குங்க. எப்பவோ நடந்த சண்டையை நினைச்சு யோசிக்காம பேசிட்டோமோன்னு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது. சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். காய்ச்சல், தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க. பெண்களுக்கு பொறுப்புகள் என்னன்னு உணர்ந்து கடமையில கண்ணா இருப்பீங்க. எதுலையுமே தவறு நேர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. குடும்பத்திலையும் அமைதியான சூழல் இருக்குங்க. பண வரவுல குறை இருக்காது. மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. எதுலையுமே முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும். தடைகள் இல்லாம முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெற்றோரால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். வேலையில இருக்கிறவங்க சக ஊழியரோட அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடும். மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்க. மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தனிமையை தவிர்த்து 4 பேரோட சேர்ந்து இருந்தீங்கன்னாவே நல்லதா இருக்குங்க. கூட்டாக செய்யும் காரியங்கள்ல எல்லாம் தோல்விங்கிறதே இருக்காது. வண்டிகளை ஓட்டும் போது மாத்திரம் கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து கவனமா ஓட்டுறது நல்லது. சின்ன சின்ன விபத்துகள், காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத பண வரவெல்லாம் இருக்குது. பயன்பாடு இல்லாத ஸ்கிராப் போன்ற பொருள்களால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பண விவகாரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்ற நாளா இருக்கு. பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். நண்பர்கள் மூலம் கூட சிலருக்கு பண வரவு இருக்குது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் இடத்து அதிபதியான புதனும் ராசி அதிபதியான சுக்கிரனும் சேர்ந்து இருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்குங்க. அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நிறைய நடக்கும். சில வயதானவர்களுக்கு 60ஆம் கல்யாணம், 70ல செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். வேலை விஷயமா வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். அதற்குரிய அமைப்பு சிறப்பா இருக்குதுங்க. பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் உதவியும் பெருமையாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். தந்தையாரின் உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய்மாமன் வழியில கூட நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்குரிய அமைப்பு இருக்கு. கற்ற வித்தைகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. கதை, கட்டுரை, கவிதைகள் இதெல்லாம் எழுதுறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். சிறப்பான வரவேற்பு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். வேலையிலையும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது.
பொது சேவையில இருப்பவர்கள் கூட பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. சொத்துக்கள் கூட சேர்வதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பூஜை புனஸ்காரங்கள்ல ஆலய திருப்பணிகள்லாம் ஈடுபாடு உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. சிலர் தான தர்மங்கள் செய்ய நினைப்பீங்க. பயறு வகைகளை தானம் செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்கள் தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். அரசாங்க அனுகூலங்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், வேலைகள் எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளோட உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன். அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 4வது இடத்துல இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும், ராசிக்கு அதிபதியான புதன் 7வது இடமான தனுசு ராசியில இருந்து 7க்கு அதிபதியான குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த யோகத்தை கொடுக்குற அமைப்பு இருக்குதுங்க. வரனே பார்க்காம இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு இருந்திருந்தீங்கன்னா கூட அந்த திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நல்ல வரன் வந்து கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசி அதிபதியோட சேர்ந்திருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாவே இருக்குதுங்க. பெண்களுக்கு பண பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில தீரும். பரிபூரணமா இறைவனோட அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் படிப்படியா விலகிறத அனுபவத்துல உணர்வீங்க. மாணவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். மனசுல இருந்த குளறுபடிகள்லாம் நீங்கும். கவலைகள்லாம் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். கவலைகள்லாம் தீரும். நண்பர்களோட உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்துல கை கொடுக்குங்க. அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. செலவிற்கேற்ற வரவு இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெரியநாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழிலுக்காக முதலீடு செய்யறது, தொழிலுக்குரிய சாதனங்கள் வாங்குவதற்காக செலவு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் சிலர் வாங்கக்கூடும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறதையும் டென்ஷன் ஆகிறதையும் தவிர்க்கிறது நல்லது. உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். சின்ன விஷயங்களுக்கு கூட சிலர் பெரிதாக நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. காரணமில்லாத பயம் தோன்றும். தனிமையை விரும்புவீங்க. எல்லாத்துலேயுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 3வது இடத்துல சந்திரனின் நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எதையுமே தைரியமா முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல வளர்ச்சி அமோகமா இருக்கும். பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காது. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். தாயாரோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தாயாரோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும். நீங்களே நம்ப முடியாத அளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லத்தில் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும். பெண்களுக்கு குழந்தைகள் சிறப்பா செயல்பட்டு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை செல்வம் உருவாகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குதுங்க. பிள்ளைகளால பெருமை அடைவீங்க. சிலர் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாங்க. வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். மாணவர்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த சன்மானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. என்னதான் படித்தாலும் படிச்சுக்கிட்டே ஏதாவது செய்யணுங்கிறதுல குறியா இருப்பீங்க. உழைப்பதற்கு தயங்கவே மாட்டீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். எப்பவுமே சிரித்த முகத்தோட இருக்கிற நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவலையா தாங்க இருப்பீங்க.
எதுலையுமே மனசு ஈடுபட முடியாத சூழ்நிலை இருக்கும். மனசுல ஒரு விதமான படபடப்பு இருக்கும். அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும். ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு டெண்டர் போன்றவை எடுப்பதற்கு முயற்சித்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். பொறாமைப்பட்டவர்களெல்லாம் விலகி செல்வாங்க. போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை போடுவீங்க. வீட்டில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு வரக்கூடும். நம்பி அவர்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோணுங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 8, 9. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 2வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. பண விவகாரங்கள் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் ராசி அதிபதியான சூரியன் 6வது இடத்துல மறைஞ்சு 7ல சனி பகவான் இருந்து ராசியை பார்க்கறதுனால எல்லாத்துலேயுமே கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நாளாக தாங்க இருக்குது. பணம் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ஆசைகளை தூண்டி விட்டு யோசிக்கிறத குறைச்சிருங்க. அதிகமான இன்ட்ரெஸ்ட் தர்றோன்னு வாங்கிக்கிறது அல்லது 1க்கு 2 கொடுக்குறோன்னு வாங்கிக்கிறது, அந்த மாதிரி பணம் கேட்குறவங்களுக்கெல்லாம் கவனமா அதுல எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பண இழப்புகளை உண்டாக்கிரும் அல்லது ஏமாற்றப்படலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் வித்தைகள்லாம் காட்டாம கவனமா போயிட்டு வர்றது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு வேலையில ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீங்கும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட முயற்சித்தீங்கன்னா நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும். உயர்கல்வி கற்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்கு. வெளிநாட்டில் படிக்கிற முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வருங்க. மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு கிடைக்கும். அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டீங்க. முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. சொன்ன வாக்கையும் காப்பாற்ற முடியும். நேர்மையானவர்ங்கிற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். சிவப்பு நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப அவசரப்படுவீங்க. நீங்க நினைச்ச உடனே நினைச்சதை நிறைவேற்றணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும். கால நேரமும் அதுக்கு கூடி வரணுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் லாபமா முடியக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதுலயும் பெருமையும் புகழும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வருமானம் அதிகமாகவே இருக்கும். மேனேஜ்மெண்ட் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருன். அதிர்ஷ்ட எண் 3, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. உங்களோட ஆரோக்கியம் மனசு ரெண்டும் நல்லாவே இருக்கும். கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. தனஸ்தானாதிபதியும் யோகாதிபதியுமான சுக்கிரனும் கூடவே இருந்து குருவால பார்க்கப்படுறதுனால பொருளாதாரத்துல உங்களை கை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒருத்தரோட உதவி பெரிய உதவியா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால குடும்பம் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல நாளா தான் இருக்குதுங்க. பெண்களுக்கு திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும். மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற சன்மானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னதான் படிச்சாலும் படிச்சுக்கிட்டே எதையாவது வேலை செய்யணும்னு ஒரு குறிக்கோளோட இருப்பீங்க. உங்களோட உழைக்கிறதுக்கு தயங்காத அந்த குணம் எல்லாராலையும் பாராட்டப்படும். உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும்.
உழைப்பிற்கு தகுந்த ஊதியத்தை இன்னைக்கு பெறுவீங்க. இழப்புகள் எல்லாம் ஈடுகட்டுற விதமான முன்னேற்றங்கள் இருக்குங்க. சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். பெத்தவங்களோட அல்லது தாத்தா பாட்டியோட ஆசிகளை இன்னைக்கு பெறுவீங்க. சிலர் முன்னோர்களை நினைச்சு வழிபடுவீங்க. இன்னைக்கு வழிபடுறது சிறப்புங்க. திருப்பணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்வீங்க. உதவியை நாடி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உதவி செய்வீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. மனசுல ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரும். மனநிலையில ஒரு விதமான தெளிவு இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கண்டுபிடிப்பீங்க. புதிய நண்பர்களோட அறிமுகம், அவர்களால் நன்மை, இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. திடீர் பொருள் வரவு, அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 8. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகாம கொஞ்சம் இழுத்தடிக்கிறது உங்களுக்கு பெரிய டென்ஷனை கொடுத்தாலும் எப்படியாவது சமாளித்து மீண்டு வரக்கூடிய தைரியமும் இருக்குங்க. ஏன்னா தனாதிபதின்னு சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் தைரிய காரகனாகி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுலேயும் குருவால் பார்க்கப்படுறதுனால இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், மனசில் ஏற்பட்ட பயங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான சூழ்நிலையில் ஆரோக்கியமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு பகவான் 6ல் அமர்ந்த அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கற்பனையிலையும் கனவுலையும் சந்தோஷப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக நடந்து உங்களை நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் வைக்க போகுது. பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் நடக்கும். வாரிசு உருவாகும். பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணிய பலன்களை அனுபவிக்க போறீங்க. கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால மிக மிக நன்மைகள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும். சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தோணுங்க. மனசு எதுலையுமே ஒற்றாத நிலை இருக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு கெட்ட நிகழ்வுகளும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. உறவினர்களும் நண்பர்களும் ஆறுதலாக இருப்பாங்க. குடும்பமும் அமைதியான சூழல்ல இருக்கும். மனமும் உடலும் உற்சாகமாக இருக்குங்க. பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு பாராட்டுக்களையும் பரிசுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்துச்சோ அது இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முகஸ்துதி யாராவது உங்களுக்கு செய்கிறவங்க இருந்தால் கூட அவங்கள அடையாளம் கண்டுக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். பின்னால பேசுறவங்க வீண் வதந்திகளால கூட மனசு வருந்தும் சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். சிலர் கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதி ராசி அதிபதியோட சேர்ந்து தனஸ்தானத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு. சிலருக்கு ப்ரமோஷன் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ராசிய சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உடல்நிலையில மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க. உடல் சோர்வு, மனக்கலக்கம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பெண்களுக்கு இன்னைக்கு பேச்சு வார்த்தைகள் சிறப்பா இருக்குங்க. மங்கள செலவுகள் இருக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். மாணவர்களுக்கு நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. இருந்தாலும் எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு வீட்டில் உள்ளவங்களோட ஒத்துழைப்போட செய்யறது நல்லதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில கொஞ்சம் சோம்பலா உணர்வீங்க. கனவு தொல்லைகள் அதிகமா இருக்குங்க. வீட்டில் உள்ளவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு
எரிச்சலையும் அவஸ்தையவும் கொடுக்கும். வீண் அலைச்சல்கள் இருக்கும். பிரயாணங்களால எந்த பயனும் இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சாதித்து கொள்வதற்கு இது சரியான நேரம், அதை பயன்படுத்திக்கிங்க. வழக்குகள் நடப்பவங்கள்லாம் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள் பொறாமைகள் விலகும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிஞ்சிரும்னு எதிர்பார்ப்புடன் இருந்த விஷயம் கொஞ்சம் முடியாம இழுத்தடிக்கப்படலாம். தள்ளி போய் உங்களுக்கு அலுப்பையும் சலுப்பையும் கொடுக்கலாம். எதுவுமே ஒரு இழுபறியான நிலையில தாங்க இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரமப்படுத்தி அதுக்கப்புறம் தான் முடியும். ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும், பாக்யாதிபதியான சூரியன் தனஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்குங்க. யாருமே உங்களை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு முயற்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்க விடாமுயற்சிக்கு தகுந்த வேலைகள் கண்டிப்பா கிடைக்கும். சூரியனும் 2வது இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க வேலைகளுக்கு முயற்சித்தவங்களுக்கு அரசாங்க வேலை அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அது சார்ந்த தொழில்கள் அமைவதற்கான கிரக நிலைகள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா அது நடக்கும். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை தெரியுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பாராட்டும்படி நடந்துக்கிருவீங்க. பணம் சம்பாதிக்கும் வேலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். குடும்பமும் பெருமையா இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வீங்க. எதையுமே ஒரு நிதானமா யோசிச்சு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. சக மாணவர்களும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்குங்க. உங்களை புரிஞ்சுக்காம தவறா நினைச்சவங்க கூட இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை கௌரவமா நினைப்பாங்க. உங்களோட மதிப்பு கூடும். மனசுலையும் உடல்லையும் ஒரு ஆரோக்கியம் இருக்குங்க. எதுக்குமே கலங்காத நிலையும் நல்ல ஒரு சுய கௌரவமும் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். என்னதான் பொறுமையாகவும் கவனத்தோட கூட நீங்க இருந்தா கூட உங்களை அறியாம சில நேரங்கள்ல அடிபடுறது, காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்குங்க. உடல் நலத்துல கூட திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படும். பொறுப்பை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. எதுலையுமே குறைகள் என்பதே இருக்காது. மனம் நிறைவாக இருக்கும். பண பிரச்சனைகள் என்பது இல்லாம பண புழக்கம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 9வது இடமான பாக்யஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறது சிறப்பு. பாக்யஸ்தானாதிபதியான புதனும் கர்மஸ்தானாதிபதியான சுக்கிரனும் இணைந்து 12வது இடத்துல இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க. பண வரவுல எந்த தடையும் இருக்காது. குடும்பத்திலையும் எந்த குறையும் இருக்காது. நிம்மதியா இருப்பீங்க. ஆனாலும் பேச்சு வார்த்தைகள்ல மாத்திரம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பேச்சுல கடுமையை குறைச்சு அன்பா பேசினீங்கன்னாவே காரியங்களை சாதிச்சுக்கலாம். உங்களோட பேச்சுக்கள்ல கருத்துக்கள்ல நியாயம் இருந்தா கூட அதை கூட மென்மையா சொல்றது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சுகத்திலையும் சரி தொழில்கள்லையும் சரி பெரிய நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. யோகமான நல்ல நாளா இருக்குது. நிறைய பணவரவு இருக்கும். நிறைய பொருட்கள் பிடிச்ச பொருட்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடும். சக நண்பர்களும் சரி சக மாணவர்களும் சரி நல்ல ஒற்றுமையோட உங்களுக்கு ஆறுதலா இருந்து உங்களுக்கு பெரிய உதவியா இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா இருக்குங்க.
எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிச்சு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பண விவகாரங்கள்லாம் நல்லபடியா முடியும். பணம் பல வழிகள்ல வரும். சிலருக்கு சொத்துக்களால வருமானம் பல மடங்கா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தா கூட முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. எதையுமே அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு செய்ய மாட்டீங்க. முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பா செஞ்சு எல்லாரோட பாராட்டையும் பெறுவீங்க. இன்னைக்கு இறை பக்தி அதிகமா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க யோகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கூட்டாளிகள் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் அமோகமா நடக்கும். நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் நிறைய இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாரோட விஷயங்கள்லையும் தலையிடாம அமைதியா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. நீங்க சும்மா இருந்தா கூட அடுத்தவங்க தேவையில்லாம பேசி வாயை கிளறலாம். கோபத்துல வார்த்தைகளை விடாம இருக்கிறது பிரச்சனைகளை தவிர்க்கும். சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியும். இப்பதான் மனசுல எதிர்காலத்தை பத்திய பயம் சிந்தனை எல்லாம் தோன்றும். எதுக்குமே தர்க்கம் பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் மனசை வாட்டும். இறைவன் வழிபாடு தான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல்னு விட்டுட்டு நடக்க வேண்டிய வேலைகளை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்துருங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள்லாம் இருக்கும். சுமைகள் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கிங்கன்னா சிறப்பா முடியும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. குடும்பத்திலையும் அமைதியான சூழல் இருக்கும். மனமும் உடலும் உற்சாகமாகவே இருக்கும். பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கலாம். சக ஊழியர்கள் கூட உங்களை எரிச்சல் படுத்துற மாதிரி நடந்துக்கலாம். நிறைய வேண்டாத விஷயங்கள் நடக்கலாம். எதுலையுமே அமைதியை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தூங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்கள் எதிரில் ஒன்று பேசிட்டு பின்னால பேசுறவங்கள பத்தி அடையாளம் தெரிஞ்சுக்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. சிலர் கூடவே இருந்து குழிப்பறிப்பாங்க. எச்சரிக்கையோட இருங்க. வீட்டிலையும் உங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாம தர்க்கம் பண்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். மனசு ஒரு நிலையில இருக்காது. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு ராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் தன்னுடைய நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்புங்க. குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருந்து குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது குடும்பத்துக்கு மிகப்பெரிய வலுவை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட வருமானம் பெரிய அளவுல இருக்கும். நல்லா சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க. திருமண வயசுல உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கலாம். அல்லது குழந்தை பாக்கியம் வருவதற்கான அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. குடும்பம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு மனசுல இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். மாணவர்கள் காதல் விவகாரங்கள்ல மாட்டிக்கலாம். கவனமா இருக்கிறது நல்லது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பெற்றவர்கள் கிட்ட சொல்லி அவங்களோட கருத்துக்களை கேட்டு அதுபடி நடக்கிறது உங்களை பெரிய இக்கட்ல இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க அதிகமா நம்பியவர்கள் கூட உங்களை ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால மனசு வேதனை அடையும். அதிக மன உளைச்சலாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல கூட பின்னடைவு ஏற்படலாம். கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும்.
வீட்லேயும் வெளியிலையும் எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நியாயத்துக்கெல்லாம் குரல் கொடுப்பீங்க. அநியாயம் நடக்கிறதுனாவே அதை தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. உங்களோட சமயோசித புத்தியால் சாதகமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அனுபவங்கள் உங்களுக்கு சிறந்த படிப்பினையை கொடுக்கும். சில அனுபவசாலிகள் சொல்கிற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க. பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். தீர்மானமான முடிவு எடுக்க முடியாமல் மனசு ஒரு குழப்ப நிலையில் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம். அதிர்ஷ்ட எண் 28. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.